ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாசரோட அற்புதமான நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் இந்த படம் அக்காளி, அக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பிளாக் மேஜிக் த்ரில்லர் மூவி. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் முகமது ஆசிஃப் ஹமீத் இயக்கத்தில் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. நாசர் வந்து டியூவல் ரோல் நடிச்சிருக்காரு. அதாவது அவர் ட்வின்ஸு. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நாசர் ரோல் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார். இன்னொருத்தவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சாத்தான் கூட்டம், அந்த மாதிரி நரபலி, அதனால் அவங்க வந்து அடைய போகிற பலன்கள், அந்த மாதிரி ஒரு ட்ராக்கில். ஸோ குட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லது ஒன்று, இன்னொரு பக்கம் கெட்டது. அந்த மாதிரி ஒரு ட்வின்ஸோட 2 பரிமாணத்தை வந்து இந்த படத்தில் காமிக்கிறாங்க. நாசருக்கு சொல்லவே தேவையில்லை. 2 அற்புதமான டிரான்சிஷன் நடிப்பில் வந்து நாசர் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஜெயக்குமார் ஜானகிராமன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் தான் இந்த நரபலியை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக இது பண்ணி அது எப்படி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணிவிட்டு அதை எப்படி தடுக்கிறாரு இல்லைங்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு மெச்சூர்டு ஆக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த படம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த பிளாக் மேஜிக் த்ரில்லர் இந்த மாதிரி மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஸோ எந்த ஒரு படத்துலேயும் நமக்கு வந்து நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும் உலகத்தில் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஸோ நம்மளை வந்து ஓரளவுக்கு சீட் நுனியிலேயே நம்மளை உட்கார வைக்கிற ரேஞ்சில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ எந்த எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சினிமேட்டிக் தனம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நேச்சுரல் வேல அப்படியே எடுத்திருப்பாங்க இந்த படம். ஈவன் ஒரு கிளைமேக்ஸ் ஆகட்டும், அங்கே ஒரு சினிமா தனம்லாம் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக சண்டைன்னா இப்படி தான் வந்து ஒவ்வொரு காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரியே வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பல இடங்களில் கேட்ட நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு கலவையாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா எல்லாரோட நடிப்புமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவே ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் கதைக்களமே அப்படி தாங்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். தியேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா நாசரோட நடிப்போ, தலைவாசல் விஜய் நடிப்பு, ஜெயக்குமார் ஜானகிராமன் இவங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தியேட்டரில் போயிட்டு எல்லாருமே பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஸோ அடுத்த திரை விமர்சனத்தோடு உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். பாய்.